Good morning students. So last class வந்து பார்த்தா நம்ம 3.2 வந்து மிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. So next one வந்து பார்த்தா நம்ம 3.3 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். So 3.3 என்னன்னா division of algebraic expression. அத என்ன பண்றாங்க? ஒரு algebraic expression கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம டிவைட் பண்ணனும். So last class வந்து பார்த்தா நீங்க வந்து sum பண்றது, subtract பண்றது, அந்த multiply பண்றது சால்வ் பண்ணனும். So இந்த எக்ஸர்சைஸ் ஃபுல்லாவே நம்ம வந்து டிவிஷன் பண்றதுனா. So டிவிஷன் பண்றது பார்த்தா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் மெயினா நம்ம வந்து யூஸ் பண்றாங்க. So என்ன ஃபார்முலா அப்படினா கோஷன் ஃபார்முலா x power m by x power n is equal to so x power so m minus n இந்த ஃபார்முலா தான் ஃபுல்லா நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம் ரைட். சோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன பண்ற பவரோட பேஸ் வந்து பாருங்க. பவரோட பேஸ் வந்து பார்த்தா சேமா இருக்கணும். சேமா இருந்துச்சுனா சோ டினாமினேட்டர்ல பவர் வந்து நியூமரேட்டர் போகும்போது மைனஸ் ஆஃப் சேஞ்ச் ஆகும். சோ x power m by x power n is equal to x power m minus 1 இந்த ஃபார்முலா இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். சோ இதுல வந்து தேர்ட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 27y cube by so 3y போடு. அதாவது 27y cube 3y ரெண்டு என்ன பண்ணலாம் டிவைட் பண்ண போறோம். சோ கொடுத்துற நார்மல் அதாவது கொடுத்துற நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணா நீங்க நார்மலா ரைட் பண்ணிக்கலாம். கொடுத்துற எக்ஸ்பிரஷன் வந்து சோ நார்மலா ரைட் பண்ணிக்கலாம். therefore so solution given question so 27y cube divided by so 3y. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க லாஸ்ட் எக்ஸர்சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்ணிருப்பாங்க. சோ இது ஃபுல்லா ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க சோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணனும். சோ 27 by 3 நெக்ஸ்ட் ஒன்னு பாருங்க வேரியபிள்ஸ் தனியா அப்ளை பண்ணிக்கலாம். சோ y power 3 by y is equal to சோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா சோ 9 டைம்ஸ் இருக்கும். அப்ப 9 into சோ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது சோ y power 3 minus 1 அதாவது நியூமரேட்டரோட y யோட பவர் வந்து 3 and டினாமினேட்டரோட y யோட பவர் வந்து 1. சோ இந்த பவர் வந்து நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகும்போது மைனஸ் 1 சேஞ்ச் ஆகும். log வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். therefore so 9 into so y so 3 ல இருந்து 1 போச்சுனா answer is 2. therefore answer is so 9y squared. இது ஃபர்ஸ்ட் சம். சோ செகண்ட் சம் வந்து உங்களுக்கு காமன் கொடுப்போம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க இதே சேம் மாடல் தான். So third sum 45x cube y squared z power 4 by minus 15x y z. So given என்ன கொடுக்குறாங்க பாருங்க. So 45x power cube so y squared and z power 4 is given by minus 15. Next so x y z is equal to இது வந்து டைரக்டா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இதல பிளஸ் இருக்கு, இதல மைனஸ் இருக்கு. சோ பிளஸ் is divided by minus answer is minus. சோ இந்த மைனஸ் நீங்க ரைட் பண்ணும்போது இந்த ஈக்குவல் டு சைன் ஸ்ட்ரைட்டா தான் நீங்க வந்து ரைட் பண்ணனும். இந்த மைனஸ் நியூமரேட்டர் இல்ல டினாமினேட்டர் ரைட் பண்ண கூடாது. இல்ல நியூமரேட்டர் நீங்க ரைட் பண்ணலாம். சோ டினாமினேட்டர் ரைட் பண்ணா அது வந்து ராங். therefore so 15 and 45 ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 50 டேபிள் நம்ம எடுத்துக்கலாம். so 1 times next one so how many times so 3 times நமக்கு கிடைக்கும். therefore 45 15 cancel பண்ணா answer is 3. so next 3 variables யூஸ் பண்ணிக்கறாங்க x y z denominator x y z யூஸ் பண்ணிக்கறாங்க. நீங்க என்ன பண்ணலாம் log வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். so log வந்து அப்ளை பண்ணும்போது so x so the power 3 next one இதோட பவர் வந்து பார்த்தா 1 இருக்கனால so 3 minus 1. next so y வந்து சால்வ் பண்ணுங்க. so into so y power 2 next minus so y யோட பவர் 1 next into so z யோட வேரியபிள் so z power 4 so 4 next one minus 1 next is equal to so minus 3 so power சால்வ் பண்ணும்போது x 3 ல இருந்து 1 போச்சு answer is 2 next y so 2 minus 1 answer is 1. the 1 ரைட் பண்ணலாம் ரைட் பண்ணாம இருக்கலாம். next one so z 4 minus 1 answer is 3. that's all. so the answer வந்து பார்த்தா minus 3 x squared y power 1 z power 4. இது தேர்ட் சம். சோ ரிமைன் ஒன் சம் இருக்கும். சோ அது வந்து ஃபார்முலா கொடுப்போம். சோ தேர்ட் ரோமன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா ஃபோர்த் ரோமன் பாருங்க சிம்பிளிஃபை. சோ சிம்பிளை பண்ணா எந்த அளவுக்கு நம்மளால சிம்பிளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மள சிம்பிளை பண்ணனும். சோ இதுல வந்து பாருங்க எக்ஸ்பிரஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த எக்ஸ்பிரஸ் டிவிஷன் இருக்கு. அந்த டிவிஷன் அப்படியே செப்பரேட் பண்ண சொல்றாங்க. அதாவது மைனஸ் பண்ண சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. அதே சேம் அந்த செகண்ட் எக்ஸ்பிரஸ் வந்து சிம்பிளை பண்ணுங்க. ஃபைனலா வர ஆன்சர் வந்து என்ன பண்றா செப்பரேட் பண்ணனும். அதாவது ரெண்டு போர்ஷன் நம்பர் வந்து ஆட் பண்ணாலும் சரி செப்பரேட் பண்ணாலும் சரி டினாமினேட்டர் சேமா இருந்தா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சோ டினாமினேட்டர் டிஃபரண்டா இருக்கு. சோ அதனால இத செப்பரேட் பண்ணலாம் இல்ல செப்பரேட் பண்ண முடியாம இருக்கலாம். ஓகே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் given question so 14 p power 5 next q power 3 by so 2
p squared cube. Next minus, so 12 p power cube q power 4 by 3 q squared is equal to first number first two sum நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சோ இந்த சம் வந்து என்ன பண்ணா நீங்க டைரக்டா நீங்க என்னன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம், டைரக்டா நான் கேன்சல் பண்ணிக்கலாம். சோ அப்படி கேன்சல் பண்ணா ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து சோ குறையும் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் வந்து கேன்சல் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 2 டேபிள்ல வந்து எடுத்துக்கலாம். சோ 1 டைம்ஸ் நெக்ஸ்ட் how many டைம்ஸ் 7 டைம்ஸ். நெக்ஸ்ட் நம்பர் p பவர் 5 and p ஸ்கொயர் இருக்கு, ரெண்டையும் கேன்சல் பண்ணா சோ 3 டைம்ஸ் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் q வந்து கேன்சல் பண்ணா 1 டைம்ஸ், இங்க வந்து 2 டைம்ஸ் இருக்கும். சோ 1 3 minus 1 ஆன்சர் இஸ் 2. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சதுன்னா சோ 7 சோ p பவர் கியூப் நெக்ஸ்ட் ஒன் q ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணியாச்சு, டினாமினேட்டர் ஃபுல்லா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல பாருங்க சோ நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணா சோ 1 டைம்ஸ் நெக்ஸ்ட் how many டைம்ஸ் 4 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணா pங்கிற வேரியபிள்ஸ் இல்ல, அதனால என்ன பண்றேன் சோ q கேன்சல் பண்ணா இங்க q ஸ்கொயருக்கு இந்த q பவர் 4 இருக்கு. சோ ரெண்டையும் நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்க 2 டைம்ஸ் இருக்கு கேன்சல் ஆகி. அப்ப பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ 4 நெக்ஸ்ட் p பவர் கியூப் நெக்ஸ்ட் ஒன் சோ q ஸ்கொயர். ரைட், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க இது ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ணனும். சோ செப்பரேட் பண்ணும்போதோ இல்ல வந்து ஆட் பண்ணும்போதோ லைன் டைமா இருக்கணும், அதாவது வேரியபிள்ஸோட பவர் வந்து சேமா இருக்கணும். இங்க வேரியபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா p and q, இதுல p and q இருக்கு. சோ இதுல p ஓட பவர் வந்து 3, இங்க p ஓட பவர் வந்து 3, q ஓட பவர் 2, இதுல q ஓட பவர் வந்து 2. சோ இது வந்து லைனா இருக்கு, டைரக்டா நீங்க என்ன செப்பரேட் பண்ணலாம். சோ செப்பரேட் பண்ணும்போது 7 ல இருந்து 4 வந்து செப்பரேட் பண்ணா 3, therefore ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3p cube நெக்ஸ்ட் ஒன் q ஸ்கொயர். சோ இது சோ ஃபர்ஸ்ட் சம் உடைய ஆன்சர். சோ ரிமைன் சம்ஸ் வந்து ஹோம்வொர்க் வந்து கொடுத்தலாம். சோ ஈஸியா இருக்கும். சோ இந்த சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 5th ரோமன் பாருங்க டிவைட் கொடுக்குறாங்க. சோ அதே சேம் மாடல் தான். சோ இது வந்து ஒரு பைனாமியல் இருக்கு அண்ட் ஒரு மோனோமியல் இருக்கு. சோ பைனாமியலும் மோனோமியல் கொடுத்திருந்தா நம்ம எப்படி வந்து டிவைட் பண்ண போறது அத இங்க வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது நார்மல் டிவிஷன் வந்து நீங்க வந்து ரைட் பண்ணிக்கலாம். 4 சொல்யூஷன் so 32 so y squared minus so 8x 8y z whole divided by 2y. right, so இத பாருங்க whole divided by இருக்கு. அப்ப whole divided by என்ன பண்றோம், இந்த மோனோமியல் இருக்கு. சோ தனித்தனியா நம்ம வந்து செப்பரேட்டா ரைட் பண்ணிக்கலாம். சோ எப்படி ரைட் பண்ணலாம்னு பாருங்க. so 32y squared by so 2y next minus so 8y z by 2y. இது சேம் தான். நெக்ஸ்ட் நம்ம டினாமினேட்டர் சேமா ரைட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா so 1 டைம்ஸ் நெக்ஸ்ட் ஒன் 16 டைம்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இங்க 1 டைம்ஸ் பவர் 2 இருக்கு. so 1 வந்து கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் 1 டைம்ஸ் நெக்ஸ்ட் ஒன் 4 டைம்ஸ் நெக்ஸ்ட் y ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். therefore balance so 16 so y minus so 4 z மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரெண்டே செப்பரேட் பண்ண முடியும்னா செப்பரேட் பண்ண முடியாது, ஏன்னா அன்லைக்கா இருக்கு. சோ இந்த இடத்துல பாருங்க 16y இருக்கு, இந்த இடத்துல -4z இருக்கு. சோ தட்ஸ் ஆல். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ 4th क्वेश्चन so 81 into so p power 4 q squared r power 3 plus 2p cube so q cube r squared minus 5 p squared q squared and r squared is divided by so 3p q r whole square இருக்கு. ரைட், சோ இந்த டிவிஷன் பாருங்க 3p q r whole square இருக்கு. இந்த பவர் 2 என்ன பண்ற சோ உள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கும்போது சோ 3 வந்து ஸ்கொயர் பண்ணா 3 ஸ்கொயர் so p ஸ்கொயர் and q ஸ்கொயர் r ஸ்கொயர் whole ஸ்கொயர் வந்து என்ன பண்ற சோ இதுல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே செப்பரேட்டா நம்ம கொடுக்கும்போது பவர் ஆஃப் சேஞ்ச் ஆகும். சோ ஆன்சர் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படினா சோ 9 p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் கிடைக்கும். சோ அத சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ணுங்க. therefore so 81 into so p power 4 q squared r power 3 plus 2 p power cube so q power cube r power square next one minus so 5 so p squared q squared and r squared whole divided by so நான் சொன்ன மாதிரி டைரக்டா நான் வந்து எடுத்துக்கிறேன். so 3 வந்து ஸ்கொயர் பண்ணா so 9 next one p வந்து ஸ்கொயர் பண்ணா p squared q வந்து ஸ்கொயர் பண்ணா q squared and r squared இருக்கு. so whole square அப்ப தனித்தனியா பவர் கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க இந்த 9 and 81 சரி என்ன நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த 81 வந்து காமன் ஃபேக்டர் இருக்கறனால நீங்க வந்து
டேரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 டைம்ஸ் நெக்ஸ்ட் ஹவு மெனி டைம்ஸ் 9 டைம்ஸ். ஸோ நம்பர்ஸ் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த பி ஸ்கொயர்டு கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இருக்குது. இது என்ன பண்ணுறது, இந்த ட்ரினாமினல் கொடுக்குறாங்க. 3 டேர்முக்கு நம்ம செப்பரேட்டாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். therefore ஸோ 9 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸோ பி பவர் 4 ஸோ கியூ ஸ்கொயர்டு நெக்ஸ்ட் ஆர் பவர் 3 is divided by so p squared next one q squared next one r squared next one plus and second term பாருங்க 2 p power 3 next one q power 3 next one r squared whole divided by so p squared so q squared and r squared and last term minus so 5 p squared so q squared r squared is divided by next one so p squared so q squared r squared. ஸோ செப்பரேட்டாக கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணி நீங்கள் வந்து சைன் அவுட் பண்ணிக்கிட்டு தான் இன்சைட் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து சைன் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ 9 இன்ட்டு ஸோ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஸோ 3 டைம்ஸ் நம்ம வந்து கேன்சல் ஆகும். ஸோ பாருங்கள் பவர் ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பவர் 2 இருக்குது, இதில் வந்து 4 இருக்குது, பேலன்ஸு 2 இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் இருக்குது, இதில் ஸ்கொயர் இருக்குது கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஆர் பவர் 3 இருக்குது, இந்த ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஆர் ஸ்கொயர்டு. ஸோ ஆர் பவர் 3லேருந்து 2 வந்து கேன்சல்னா 1 ஆர் வந்து இருக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ பி ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல பி பவர் 3 இருக்குது. ஸோ 3லேருந்து 2 போச்சுன்னா ஆன்சர் இஸ் 1. அப்போ வெறும் பி மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கியூ பவர் 3 இருக்குது, கியூ ஸ்கொயர் இருக்குது. அப்போ 3லேருந்து 2 போச்சுன்னா ஆன்சர் இஸ் 1 இருக்கும். ஸோ பேலன்ஸு கியூ மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் தேர்ட் டேர்மு. ஸோ பி ஸ்கொயருக்கு ரெண்டு சைக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ கியூ ஸ்கொயர் சைக்கிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர் ஸ்கொயர் சைக்கிள் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கேன்சல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், மிஸ்டேக் பண்ணுவோம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இந்த பி ஸ்கொயர் பி பவர் 4 இருக்குது. ஸோ 4லேருந்து 2 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா ஸோ பி ஸ்கொயர் இருக்கும். பி ஸ்கொயர் எழுதிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஸோ பி ஸ்கொயர் அண்ட் கியூ ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு. ஸோ வெறும் ஆர் இருக்குது, ஆறு. நெக்ஸ்ட் ஒன்று ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் 2 இருக்குது. ஸோ 1 பி இருக்குது அண்டு 1 கியூ இருக்குது. மைனஸு ஸோ 5 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஸோ 3மே கேன்சல் ஆச்சு. தட்ஸ் ஆல். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து 9 வந்து இன்சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணுறேன், இது வந்து சிம்பிளிஃபைனால நீங்கள் என்ன பண்ணுற ஸோ அவுட்ஸில் வச்சுக்கிட்டு பெட்ரு. ஸோ 9 இன்ட்டு பி ஸ்கொயர் 6 ப்ளஸ் 2 பி கியூ மைனஸ் 5. இதுதான் ஆன்சர். Students, so next one 6th Roman, identify the errors and the correct them. அது என்ன பண்ணுறாங்க, இது வந்து கொடுத்துருது எரராக கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுற கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சம் இருக்குது. ஸோ ஈஸி தான் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 7y ஸ்கொயர்டு மைனஸ் y ஸ்கொயர்டு ப்ளஸ் 3y ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு ஸோ 10y ஸ்கொயர்டு. அதாவது லெக்சர் வந்து பாருங்கள், லெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற டேர்ம்ஸ் எல்லாமே, அதாவது இந்த 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 3 டேர்ம்ஸ் வந்து சம் பண்ண ஆன்சர் வந்து 10y ஸ்கொயர்டு வருமா வராதா. ஸோ கொடுக்குற ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தா அந்த ஆன்சரை கிடைக்குமா தான் செக் பண்ணலாம். பாருங்கள் கரெக்டான ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். 3 டேர்ம்ஸ் இருக்குது, எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். ஸோ கண்டிஷன் என்ன எல்லாமே லைட்டாக இருக்குன்னா ஸோ லைட் டேர்ம்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணி செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து லைட் டேர்ம்ஸ் வந்து என்னென்னா ஸோ அந்த வேரியபிள்ஸோட பவர் வந்து சேமாக இருக்கணும். ஃபஸ்ட் டேர்மோட பவர் வந்து 2 ஒய்ங்கிற டேர்ம்ஸ் கொடுத்துறாங்க. அதே செகண்ட் டேர்ம் ஒய் தான், இந்த தேர்ட் ஒன்று ஒய் தான். ஸோ இந்த பவர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குல்ல. ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, சைன் ரெண்டு இந்த 3 டேர்ம்ஸில் எந்த டேர்ம்ஸ் வந்து சைனுக்கு சேமாக இருக்கோ ஃபஸ்ட்டு அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் இந்த 3 டேர்ம்ஸ் இந்த 2 டேர்ம்ஸோட சைன் வந்து சேமாக இருக்குது, ப்ளஸ்ஸு. அதனால் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த கோஎஃப்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 7 இருக்குது, இது 3 இருக்குது. 7 + 3 ஆன்சர் ஈக்குவல் ஸோ 10. ஸோ 10y ஸ்கொயர்டு ஸோ மைனஸ் y ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். ஸோ இதுவும் லைக் தான், நெக்ஸ்ட் செகண்ட் டைம் லைக் தான். ஸோ ரெண்டையும் என்ன பண்ணால் செப்பரேட் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ரெண்டையும் என்ன பண்ணால் மைனஸ் பண்ணும்போது 10லேருந்து ஸோ 1y ஸ்கொயர் இருக்குது, இங்கே 10y ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு y ஸ்கொயர் இருக்குது. ஸோ செப்பரேட் பண்ணுற ஆன்சர் வந்து ஸோ 9y ஸ்கொயர். அப்போ இந்த கொடுத்துற ஆன்சர் வந்து ரைட், ராங்கு, எரர். அந்த கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ 9y ஸ்கொயர். அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் 9y ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் சம். அதே சேம் தான் ஸோ செகண்ட் சம்க்கும். ஸோ செகண்ட் சம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்சர் வந்து 9x ஸ்கொயர் y ஸ்கொயர். இந்த ஆன்சர் கரெக்டாக எல்லாமே நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் 6xy இருக்குது ப்ளஸ் 3xy இருக்குது. சரி ரெண்டையும் சம் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. வேரியபிள்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைமில் xy யூஸ் பண்ணிக்கிறாங்க, அண்ட் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா xy தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க.
அப்போ லெஃப்ட் சைடில் 2 டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டாக இருக்குது. அப்போ ரெண்டு என்ன பண்ணால் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 6xy இருக்குது, இங்கே வந்து 3xy இருக்குது. ஸோ ரெண்டையும் சம் பண்ணும்போது ஸோ பவர் ரெட்டை வந்து ஆட் ஆகாது, மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் பவர் ரெட்டை ஆட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க இதில் கவனமாக இருக்கணும். ஆட் பண்ணும்போது பவர் வந்து எப்படி இருக்கும், மல்டிப்ளை பண்ணும்போது பவர் வந்து எப்படி வரும், அதை கண்டிஷன் தெரிஞ்சுட்டா போதும். ஸோ அந்த அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் பொறுத்தவரை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ ரெண்டையும் சம் பண்ணால் ஸோ 9xy நார்மல் சம் தான். நார்மல் நம்பரை எப்படி சால்வ் பண்ணுமோ அதே சேம் தான் இங்கே. ஃபார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9xy. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. அப்போ கொடுக்குற வேலையை வந்து ராங், எரர். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். ஸோ தேர்ட் சம் பாருங்கள். m into 4m minus 3 is equal to 4m squared minus 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு ஆன்சர் வந்து கரெக்டாக செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா m வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர், அந்த ஃபேக்டர் வந்து காமனாக அவுட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க, இன்சைடில் வந்து கொண்டு போங்க. இன்சைடில் கொண்டு போகும்போது இந்த 2 டைம்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, சைன் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் ஆன்சர் இஸ் ப்ளஸ் எழுதினாலும் எழுதணும் ஃபஸ்ட் டேம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இந்த இடத்துல எம்மோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, இதில் வந்து எம்மோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குது. 1 * 4 ஆன்சர் இஸ் 4. m மல்டிப்ளை பண்ணால் m பவர் 1 m ஸ்கொயர்னு கிடைக்கும். பவர் 2 ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ப்ளஸ்னா மைனஸ் சார் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 3m கிடைக்கும். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா 4m ஸ்கொயர் மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா 4m ஸ்கொயர் மைனஸ் 3m கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ எரர் ஆன்சர் வந்து கொடுத்துருக்க ஆன்சர் இந்த இடத்துல m வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து 4m ஸ்கொயர் மைனஸ் 3m. ஸோ அதே சேம் தான். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். 4m ஹோல் ஸ்கொயர் இருக்குது. நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஹோல் ஸ்கொயர் அப்படி தான் ரீட் பண்ணுவோம். அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது என்னன்னா இந்த 4 எனக்கு ரெண்டும் சேர்த்து தான் நம்ம வந்து காமனாக பவர் வந்து 2 இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் டைம் பாருங்கள் மைனஸ் 2n + 3. அப்போ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4n ஸ்கொயர்டு மைனஸ் 2n + 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லை வேறு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண இந்த பவர் 2 வந்து என்ன பண்ணுறேன், இந்த 4 and n வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸோ 4 ஸ்கொயர்டு n ஸ்கொயர்டு மைனஸ் 2n + 3 இஸ் ஈக்குவல் டு சால்வ் பண்ணுங்கள். 4 வந்து ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஸோ 16. ஸோ 4 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4 × 4 ஆன்சர் வந்து 16. அப்போ 16 n ஸ்கொயர்டு மைனஸ் 2n + 3 கிடைச்சிருக்கு. அப்புறம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16n ஸ்கொயர்டு மைனஸ் 2n + 3. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரு. ஸோ கொடுத்துற ஆன்சர் வந்து ராங். ஓகே எரர். 4n ஸ்கொயர்டு மைனஸ் 2n + 3. நெக்ஸ்ட் ஸோ கரெக்டான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்களேன். ஸோ இது வந்து 2 ஃபேக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. x - 2 × x + 3 கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும் அப்படின்னா x ஸ்கொயர்டு மைனஸ் 6 கிடைக்கணும். பார்க்கலாம் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாம். இந்த ஆன்சர் கரெக்டாக நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ 2 ஃபேக்டர் இருக்குது. அந்த 2 ஃபேக்டர் என்ன பண்ணோம், நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, x - 2 எடுத்துகிட்டு இந்த 2 டைம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸை கொண்டு போய் 2 டைம் ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது x × x ஸ்கொயர்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் ப்ளஸ்ஸு ஸோ 3x. ஸோ -2 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் மைனஸு ஸோ 2x. ஸோ ப்ளஸ் மைனஸு அண்டு 2 3 மல்டிப்ளை பண்ணும்போது 6. ஸோ இதை வந்து சிம்பிளை பண்ணுங்கள். x ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3x வந்து -2x செப்பரேட் பண்ணோம்னா ப்ளஸ்ஸு 1x கிடைக்கும் மைனஸ் 6. ஸோ இதை வந்து சிம்பிளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா x ஸ்கொயர்டு ப்ளஸ் x மைனஸ் 6 இருக்குது. ஸோ கொடுத்துக்கிற ஆன்சர் ராங்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் பாருங்கள். -3p² + 4p - 7 கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டர் பண்ணலாம். அவங்க கொடுத்துற ஆன்சர் செக் பண்ணி மைனஸ் வந்து வெளியே எடுத்துக்கிறாங்க. ஸோ மைனஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறது வெளியே எடுங்க. ஸோ மைனஸ் எடுக்கும்போது 3 டைம்ஸ் வந்து வெளியே வரும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்னு ஒரு மைனஸ் தான் மைனஸாக மாறும். அப்போ மைனஸே இருந்து வெளியே எடுத்துட்டா ஃபஸ்ட் டைம் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ 3p² மைனஸ் 4p இந்த மைனஸ் வந்து வெளி சைடு போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும் +7. ஸோ நமக்குரிய ஆன்சர் என்ன வந்துன்னா -3p² - 4p + 7. இதுதான் கரெக்டான ஆன்சரு. நான் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து ராங்கு. ஸோ இதில் என்ன பண்ணுறேன் ப்ளஸ் வந்துருக்கனால. ஓகே சார்.